சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, யார் வீட்டிலெல்லாம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து அனைத்து ஏஜென்சி தரப்புல இருந்தும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வெயில் காலத்தில் கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்கிறதாகவும் அதற்கு முன்கூட்டியே சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலான வீட்டில் வந்துட்டு சமையலுக்குன்னு கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பின்தங்கிய கிராமங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு, விறகு அடுப்பு இது போன்ற அடுப்புகள் பயன்படுத்தி சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால இந்த வெயில் காலத்தில் கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்கிறதுக்கான அபாயங்கள் அதிகமாக இருக்கிறதாகவும் அதற்கு முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டறிந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கட்டாயமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருப்போம். அந்த கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலாவதி ஆகிட்டு இருந்தது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு இருக்க கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் பாரத் கேஸ், இந்தியன் கேஸ் இல்லைனா வேற எந்த கேஸ் எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அனைவருக்குமே இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும். அதாவது உங்கள் வீட்டில் எக்ஸ்பயர்ட் ஆன கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சிலிண்டரோட தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 கம்பிகள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியில் ஏபிசிடி இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருக்கும், அது கூடவே ஐஃபன் கூட ஏதோ ஒரு நம்பர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து வச்சு தான் நீங்கள் ஈஸியாக இப்போது எக்ஸ்பயர்ட் ஆன சிலிண்டரா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. முதல்ல ஏபிசிடி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்றது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களை வந்து குறிக்குது. பிங்கிறது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தையும் வந்து குறிக்கும். சிங்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். டிங்கிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ மாதத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த ஏபிசிடி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் 3 மாதங்களை வந்து உள்ளடக்கி இருக்கும் ஒவ்வொரு லெட்டருமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அந்த சிலிண்டரில் B23 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிங்கிறதுக்குள்ள எத்தனை மாதம் வரும்னா 3 மாதம். ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரையும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா B23 அப்படின்றது ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஜூன் மாதத்திற்குள்ள 23ன்றது 2023 வருஷத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த 2023 ஜூன் மாதத்திற்குள்ள இந்த சிலிண்டர் எக்ஸ்பயர்ட் ஆகிடும் அப்படின்றது தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேஸ் சிலிண்டரில் என்ன நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எக்ஸ்பயர்ட் ஆன உங்ககிட்ட சிலிண்டர் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து கேஸ் ஏஜென்சிக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து மாற்றிக்க சொல்லுங்கள். இரண்டாவதாக ஒரு பயனுள்ள குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட சிலிண்டர் இருக்கா இல்லை காலியாக போகுதா, எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக உங்கள் சிலிண்டர் மேலே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. எந்த சைடு வந்து சீக்கிரமாக காஞ்சிருக்கோ அந்த சைடு அவ்வளோ வந்து சிலிண்டர் காலியானதாகவும், காயாமல் ஈரமாக இருக்க பக்கம் வந்துட்டு சிலிண்டர் இன்னும் இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது மூலமாக உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு சிலிண்டர் வரும் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வெயில் காலத்தில் கேஸ் சிலிண்டரை பார்த்து உபயோகிங்க. அண்ட் வந்து நீங்கள் 2 வீலர்ஸ் 4 வீலர் எது வச்சுருந்தாலுமே சரி, அப்பப்போ இந்த டேங்க் பெட்ரோல் டீசல் டேங்கை ஓப்பன் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் கெட்ட வாயுக்கள் அப்படின்றது நிறைய வந்து சுற்றிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. முடிஞ்சளவு அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கெட்ட வாய்க்களை வெளியேற்றிடுங்க. இல்லைனா வந்து உங்களோட 2 வீலர்ஸும் வந்து வெடிக்கிறதுக்கான, தீப்பிடிக்கிறதுக்கான அபாயங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.